நம்ம ஐயனார் துணை சீரியல்ல வானதி கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள கோவமா வர்றத பார்த்து உங்க அம்மா என்னாச்சுடி ஏன் இப்படி வர்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வானதி எதுவுமே சொல்லாம ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. பாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லு வானதின்னு கேஷுவலா கேக்குறாரு. வானதி செம கோவத்தோட, உங்க வீட்டுல உங்க அண்ணன் இல்ல, நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க, உங்களை வந்து பாத்துக்கணும்னு நினைச்சு வந்தோம் பாத்தியா, என்னைய செருப்பால் அடிக்கணும், எனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லி உங்க அப்பாவும் உங்க தம்பியும் கிண்டல் பண்றப்ப நீயும் சேர்ந்து சிரிக்கிற பாண்டியா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, நீ அந்த இடத்துல என்னைய பத்தி பெருமையா பேசி எனக்காக சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா நீயும் சேர்ந்து சிரிச்ச பத்தியா, என்னால அதை தாங்கவே முடியல பாண்டியா அப்படின்னு சொல்லி வானதி ரொம்ப சங்கடப்படுறாங்க. நீ என்ன அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டியா, அவங்க சும்மா உன்னை கிண்டல் பண்ணாங்க, அதுக்கு போய் நீ போய் கோச்சுக்கிற அப்படின்னு சொல்லி பாண்டியன் சாதாரணமா சொல்றாரு. வானதிக்கு பயங்கரம் இன்னும் கோவத்தை ஏற்படுத்துதுங்க. நீ கிண்டல் பண்ணி பேசுறது உங்களுக்கு சாதாரணமா இருக்குல்ல, உங்களுக்காக நான் அவ்வளவு எஃபோர்ட் போட்டேன், ஆனா நீங்க அதெல்லாம் மதிக்கவே இல்லை, உங்க வீட்டுல இருக்க யாருக்குமே அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வானதி கேட்டவனே பாண்டியனுக்கு சமக்கம் வருதுங்க. வானதி தேவையில்லாம எல்லாம் பேசாத, உனக்கு தான் சமைக்க தெரியாம எங்களை பாத்துக்கிறேன்னு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ எனக்காக தான் அப்பாவும் பல்லவனும் பொறுத்து இருந்தாங்க, உங்ககிட்ட வந்து நான் என்னை பாத்துக்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை, நீயே எல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க வீட்டை திட்டுற அப்படின்னு பாண்டியன் வானதி கிட்ட பயங்கரமா கோவமா பேசுறாருங்க. ஓ, நான் பண்றதெல்லாம் உனக்கு டார்ச்சரா இருக்குல்ல பாண்டியா, என்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்க பாண்டியா அப்படின்னு சொல்லி வானதி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இவன் மூஞ்சிலே முழிக்க பண்ண பாண்டியா, நான் போனை வைக்கிறேன்னு சொல்லி வானதி போனை வச்சிடறாங்க. வானதி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப கோவமா வானதி வந்து உட்காடுறாங்க. எல்லாரும் வானதியை பார்த்து ஏன்டி இப்படி கோவமாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன ஒண்ணு இல்லை, அதான் உன் முகத்திலே தெரியுது, என்ன அந்த பையன் கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வானதி கோவத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பையன் ஒத்துக்க மாட்டானே, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான்ல, நான் எப்படி உடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாண்டிய சொல்லல, எனக்கு பாண்டி வேணாம், எனக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல வானதி சொல்லிடுறாங்க. என்னடி சொல்ற, நிஜமாதான் சொல்றியா, அந்த பாண்டி உனக்கு வேணாமா, கடைசி நேரத்துல வந்து பாண்டி தான் வேணும்னு சொல்லி நிக்க கூடாது அப்படின்னு வானதியோட அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் நிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்லிடுறாங்க. வானதியோட அண்ணனுக்கு செம ஹாப்பி ஆகுது. வண்டியை எடுத்துட்டு உடனே போய் பாண்டியனை பார்த்து, என்னமோ உங்க காதல் தெய்வீக காதல்னு சொன்னேன், உங்க காதல் புட்டுக்குச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வானதி ஆனாதான் கேக்குறாரு. வானதி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டுல ஒத்துக்கிட்டா, என்ன ஆனாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ்வளவுதானே உங்க காதல்லாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. பாண்டியன் செம டென்ஷன் ஆகி வானதியோட அண்ணன் சட்ட காலரை பிடிக்கிறாரு. வானதியை யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு சொல்லி வானதியோட அண்ணனை அரைஞ்சறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச வானதி நேரா பாண்டியனை பார்த்து, எதுக்காக எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.